الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله المستشار مؤتمن. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாரப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், இஸ்லாம் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் என்ன செய்து உங்களுக்கு சரியான அளவில் வழிகாட்டுகிறது. இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பாக அன்றைக்கு சமூகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் அதுதான். ஏன்னா, இறை தூதருடைய வருகைக்கு முன்பாக இருந்த மார்க்க வழிகாட்டுதல்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட வழிகாட்டலுக்கு மத்தியில் நிறைய வித்தியாசம் உண்டு. இதற்கு முன்பாக இருந்த மதகுருமார்கள் ஆன்மீக ரீதியான நெறிமுறைகளை மட்டுமே அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகளில் அவர்களுக்கு அதிகம் ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், இறை தூதர் ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் போதித்ததுதான். இன்னும் ஒரு கட்டத்தில் வாழ்வியலை ஆன்மீகமாக கன்வெர்ட் பண்ணதும் சேர்த்துதான். இது எப்படி புரிகிறது? மடாலயங்களில் சென்று இறை வழிபாடு செலுத்துவது என்பது அன்றைக்கு அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் இருந்த பழக்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மட்டுமே போதித்திருந்தால் ஒரு பெரிய கவர்ச்சி ஏற்பட்டிருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுதலோடு சேர்த்து இதுவும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, வியாபாரம் அதுல ஒழுங்குகளை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை அதுலயும் ஒழுங்குகளை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் செய்யறது பாவம்னு சொன்னாங்க. இப்படி வாழ்வியலோடு ஆன்மீகத்தை ஒன்றாக சேர்த்து சமூக மக்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் என்ன செஞ்சது, பெரிய அளவில் கவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஈர்க்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸ் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு விஷயம்தான் இஸ்லாம் இந்த சமூக மக்களுக்கு மத்தியில ஒரு குடும்ப வாழ்க்கையில், குடும்ப அமைப்பில், ஒரு சமூக அமைப்பில் எதெல்லாம் முன்னேற்ற பாதைக்கு ஒரு சமூகத்தை கொண்டு செல்லுமோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செயல்படுத்தி இருப்பாங்க, சமூகத்துக்கு சொல்லியும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுத்திய விஷயங்கள்ல ஒன்றுதான் ஆலோசனை கொடுப்பது, ஆலோசனை எடுப்பது. உண்மையிலேயே மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான விஷயங்கள் ஒண்ணுதான் நம்ம யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை கேட்டு செய்யறது, ஆலோசனை பெறுவது, அல்லது யாருக்காவது ஆலோசனையை கொடுத்து அவர்களை நெறிப்படுத்துவது. இது ரெண்டுமே என்னது, மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம்தான். ஏன்னா பல நேரங்களில் நாம் சரியான ஆலோசனை இல்லாமல் பல தவறுகள் ஈடுபட்டு இருப்போம். ஒண்ணு, கேட்க தோணி இருக்காது. நீங்க பார்க்கலாம், சமூகத்துல ஒரே அளவில் பொருளாதாரத்தில் ஈடுபட்டு
காசு நிறைய வாங்கின ஏமாத்தின நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய லாபம் தரேன்னு சொல்லி ஏமாந்தவங்க. இதுல இந்த ஏமாந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா யார் யார் ஏமாந்தாங்கன்னு தெரியாது. ஒரே துறையை சார்ந்த 2-3 பேர் ஏமாந்துருப்பாங்க காசை கொடுத்து. எப்ப தெரியும்? எல்லாம் தலைமீறி போன பிறகு, கைமீறி போன பிறகு, ஏமாந்துட்டோங்கிற முடிவாகும் போது அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கா வீட்டை போய் நிக்கிறாங்களா இல்லையா? அப்பதான் எல்லாத்துக்கும் நீயுமா கொடுத்த, நீயுமா கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்த, இப்படி என்ன செய்யறது? பேசி தெரிந்து கொள்வது. பொதுவாகவே இப்படி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆலோசனைகள் இல்லாமல் செய்யப்பட்ட பல காரியங்களில் நம்ம என்ன செய்திருப்போம்? பெரும் பெரும் இழப்புகளை சந்தித்திருப்போம். அதாவது நிறைய புரோபது. புரிஞ்சதா இல்லைங்களா? தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில செஞ்சவனும் கேட்டான். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போனீங்கன்னா அதுல ப்ராப்பரான ஆலோசனைகள் பெறாமல் செய்யக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு புதிதாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 மாசத்துல முழுக்க இழுத்து மூணு நிறைய பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான அமௌண்ட்டுகளை லாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. இப்படி சரியான ஆலோசனைகள் இல்லாமல் செய்யப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கும். அப்ப இஸ்லாம் இதையுமா சொல்லி தருது? ஆம். ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களை இஸ்லாம் சொல்லும், அத்தனையும் இஸ்லாம் வழிகாட்டும். அதை சரியான முறையில சேனலைஸ் பண்ண போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில ஆலோசனைகளை பற்றி என்ன அறிவுறுத்தினாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் ஆலோசனை செஞ்சாங்க, அந்த ஆலோசனையினுடைய விளைவால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன? இதெல்லாம் இஸ்லாமிய ரீதியா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் சமூக மாற்றத்திற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது, பெரும் ஃபித்னாக்களை அடைப்பதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை எல்லாம் ஆலோசனை செஞ்சாங்க இப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை தாண்டி எல்லா விஷயங்களையும் ஆலோசனை செஞ்சாங்க. குர்ஆன்ல இருந்து வரக்கூடிய கட்டளைகளுக்கு ஆலோசனை கிடையாது. இப்ப நம்ம ஆலோசனை பண்றதெல்லாம் என்னது? பேசாம தொழுகலான்னு இருக்கண்டா, தொழுகிறதுக்கு ஆலோசனை பண்ணக்கூடாது. ஜக்காத் இந்த வருஷம் கொடுக்கலான்னு இருக்கிறேன், அதுக்கு ஆலோசனை செய்யக்கூடாது. உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட குர்ஆன் உங்களை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறதோ அதில் ஆலோசனை கிடையாது. நம்ம பண்ற ஆலோசனைகள் அதுதான். பேசாம தொழுகலாமா வேண்டாமா, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப நெருக்கடியா இருக்குது, இதை செய்யலாமா வேண்டாமான்னு என்ன செய்யறது? மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்வதில் ஆலோசனை பெறுவது, இது ஆலோசனை எல்லாம் கிடையாது. இதை செஞ்சுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சமூகத்திற்கு ஏவினார்களோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதில் எந்த ஆலோசனையும் கிடையாது. குர்ஆன் எதை ஏவுகிறதோ, எதை தடுக்கிறதோ அதில் ஆலோசனை கிடையாது. பேசாம இந்த ஒரு தடவை மட்டும் வட்டி வாங்கிலான் இருக்கிறேன்டா, பிசினஸுக்கு காசு இல்லை, யாரும் ஹெல்ப் கேட்டா யாரும் பண்ணல, யாருமே தரல, பேசாம இந்த ஒரு தடவை மட்டும் என்ன செய்யலாம், ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்ஷா அல்லாஹ் எல்லா வட்டியும் கட்டி ஹலாலாக்கிடலாம், ஹராம்ல இருந்து அப்படியே ஹலாலுக்கு போயிட வேண்டியது. இப்படி என்ன செய்யறது? தவறை செய்வதற்கு ஆலோசனைகளை பெறுவது, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காது. மாற்றமாக இஸ்லாம் ஆலோசனைகளை பெற சொல்கிறது. எப்போ? உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்கள்ல ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்வு வராத நேரத்துல தீர்வுகளுக்காக ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளை நீங்க சுட்டி காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஆலோசனைகளை பெற்று இந்த சமூகத்தில் இருந்தாங்க, ஃபார்வர்ட் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். சூரா ஆல் இம்ரானுடைய 159வது வசனம், ஃபஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நபியே, அவங்களே என்ன செஞ்சிருங்க, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, அவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நீங்க எந்த முடிவு எடுத்தா இருந்தாலும் அந்த முடிவுகளில் நீங்கள் ஆலோசனை பெறுங்கள். ஏதாவது நீங்க முடிவெடுத்து செய்ய போறதாக இருந்தால் அந்த முடிவுகளில் நீங்கள் ஆலோசனையை பெற்று செய்யுங்கள். فإذا عزمت فتوكل على الله.
பெறப்பட்ட ஆலோசனையில் நீங்கள் உறுதியாகிவிட்டால் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய நாட்டு அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டு போயிருங்க. அதை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். ஒரு பகுதிக்கு போய் டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும்னா இந்த வழியில போகணுமா அந்த வழியில போகணுமான்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடக்கும். 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுவோம். இந்த வழி வேணாண்டா, ஒரு 10 கிலோமீட்டர் சுத்து, இந்த வழியிலே போயிடலாம். அப்படி ஒரு ஆலோசனை வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து எடுத்து முடிவாக இருந்தால் என்னது, அதுதான் முடிவு. அதுதான் சொல்றான், அதில் நீங்கள் உறுதியாகிவிட்டால் இதுதான் முடிவுன்னு ஆயிடுச்சுன்னா இதற்கு பிறகு நீங்க என்னது, தவக்குள் அல்லாஹ் மேல வைக்கணும். எதுக்கு ஆலோசனை, எது ஸ்பீடா போகணும் தான். இப்படி போனா 1 மணி நேரம் 10 நிமிஷம், இப்படி போனா 55 நிமிஷத்துல போயிடலாம். என்றைக்காவது ஒரு நாள் நாம் தேர்ந்தெடுத்த அந்த பாதை 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கே சொன்னேன், அப்பவே சொன்னேன், இந்த ரூட்ல யாராவது போவாங்களா என்று என்றைக்கு நாம் ஆலோசனையை மாற்றி பேசுகிறோம், இது இஸ்லாமிய அடிப்படையில் பிழை. விவரம் இருக்காடா, அந்த ரோடு புதுசா போட்டது, இது பழசு, இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அதை என்ன செய்யறது, அங்க எலாபரேட் பண்றது, விளக்குறது. இதை விளக்குறதுக்கு தேவையே இல்லை. முடிவு ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டு அடிப்படையில் கூடுதல் குறைவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டுல வர்றது. அதுல என்ன செய்யக்கூடாது, டிஸ்கஷன் இருக்கக்கூடாது. அன்னைக்கே சொன்னேன், அப்பவே சொன்னேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, என்ன செய்யக்கூடாது, அதுல இருந்து பேக் அடிக்க கூடாது. இஸ்லாம் இதெல்லாம் சொல்லி தருது. இதெல்லாம் மார்க்கமா? ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்ய சொல்கிறார்கள், ஆலோசனை செய்திருக்கிறார்கள், ஆலோசனை என்ன செய்யறாங்க, சமூகத்திற்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு சில கிரைட்டீரியா வைக்குது, யார்கிட்ட எல்லாம் நீங்க ஆலோசனை பெறக்கூடாதுன்னு. குறைந்தபட்சமாக ஒரு 7 நபரை இஸ்லாம் சொல்லுது. இந்த 7 பேர்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் கேட்காதீங்க. அட்வைஸ் கேட்காதீங்கன்னு சொல்லுது. நீங்க எடுத்து பார்த்தா நம்முடைய வாழ்நாளில் நாம் யாரிடத்துல எல்லாம் அட்வைஸ் கேட்டோமோ அவங்க அந்த 7 கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. இஸ்லாம் யார்கிட்ட சொல்லுது, முதல்ல அறிவியர்களிடத்துல என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் கேட்காதீங்க. நம்ம பண்ற அதிகபட்ச டிஸ்கஷன் எல்லாம் யார்கிட்ட, யாருக்கு சரியான முறையில அனுபவம் இல்லையோ, யாருக்கு சரியான புத்தி இல்லையோ அவங்கள்ட்ட தான் நம்ம டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு யார் எதிரான சிந்தனை இருக்கிறாங்களோ, எதிர்கருத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனை பெறாதீர்கள். உங்கள் மீது யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, டிஸ்கஷனுக்கு போகாதீங்க, அட்வைஸ் கேட்க போகாதீங்க. யார் முகஸ்துதிக்காகவே உங்களிடத்துல பேசுகிறார்களோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, டிஸ்கஷனுக்கு போகாதீங்க. கோழைகளாக ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா யாரால முடிவெடுக்க முடியாதோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனையை பெற போகாதீர்கள். யார் ரொம்ப கஞ்சனா இருக்கிறானோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனையை பெறாதீர்கள். யார் மனோச்சையை நம்புகிறானோ அதற்கு பின்னாடியே போறானோ அவரிடத்துல நீங்க ஆலோசனையை பெறாது. இஸ்லாம் இதெல்லாம் வழிகாட்டுது. நாம் இன்றைக்கு உலகத்துல நம்முடைய தேவைகளை யாரிடத்துல பேசுகிறோமோ, யாரிடத்தில் நமக்கு உண்டான உலக விஷயங்கள் யாரிடத்தில் நாம் அட்வைஸ்களை பெறுகிறோமோ இந்த 7 கேட்டகரியில அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாளில் நடந்த நிறைய நிகழ்வுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆலோசனைகளை கேட்டு அதன் மூலமாக செயல்பட்டு இருக்கிறார். ஏன் இதை ஹைலைட் பண்ணி பேசுற அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர், நாரதர் சொன்ன அவர் இறை தூதர். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் வானத்திலிருந்து என்ன செய்யறான், அட்வைஸ்களை கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த இறை தூதர் எதுக்கு அட்வைஸ் கேட்கணும்? குர்ஆன் நேரடியாக வழிகாட்டி கொண்டிருக்கும் பொழுது இறை தூதர் எதற்கு அடுத்த ஆலோசனை கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி ஏதாவது தவறு நடந்தா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்வான், அட்வைஸரை கொடுத்துருவான். நபி இப்படி செய்யக்கூடாது, தப்பு, இப்படி பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறான், பல இடங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தன்னுடைய வாழ்நாளில் அடுத்தவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நபியே நீங்கள் ஏதாவது முடிவெடுத்து செய்ய போனால் அந்த முடிவுகளுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யுங்க, பிற மக்களிடத்துல ஆலோசனையை பெறுங்கள். ரசூல் ஆலோசனை பெற்றார்கள், கேட்கிறாங்க.
ரசூலுல்லாவுடைய ஆலோசனையை கேட்டு சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன ரசூல் நம்ம எல்லாம் கருத்து கேட்கிறாங்கன்னு. எப்போ ஒரு வரலாறு பத்ர் எல்லோரும் பார்த்து தெரிந்த வரலாறு. ஒரு 3 இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தலாம். நீங்க பத்ர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா சஹாபாக்களையும் வர வச்சு உட்கார வச்சு பேசுறாங்க. இந்த பாருங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இப்படி சிச்சுவேஷன் இருக்குது. அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. அவங்ககிட்ட நிறைய வணிக பொருட்கள் இருக்குது. அவங்க மக்காலுக்கு நம்மளை துரத்துனதுக்காக வேண்டி ஒரு முறை இதை செஞ்சா நமக்கு போதுமானதா இருக்கும், அதுக்கு பிறகு சும்மா சும்மா நம்ம கிட்ட வரமாட்டாங்க என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது எல்லாரும் ஓகேனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு கிடைக்கும், ஒன்னா வாணிப பொருட்கள் கிடைக்கும், அது என்ன செய்யலாம், தூக்கிட்டு வந்துடலாம். இல்லையா அவங்களோட சண்டை போட வேண்டியது இருக்கும். சரி ரசூலுல்லாஹ் போலாம், சரி போலாம், நல்ல ஆலோசனையா இருக்கு. ஒரு தடவை சண்டை போட்டாலும் சரி வருங்கிறாங்க. யார் பேசுறா? ரசூலுல்லாஹி சுற்றி இருக்கிற அபூபக்கர் பேசுறாரு, உமர் பேசுறாரு. இப்படி மூத்த சஹாபாக்கள் டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. போலாம் யா ரசூலுல்லாஹ் போலாம், ஏன் வெயிட் பண்றீங்க, போலாம், ஏன் வெயிட் பண்றீங்க, போலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மத்தியில சொல்றாங்க, அஷ்ஷிரு அலைஹி அய்யுஹன் நாஸ், அஷ்ஷிரு அலைஹி அய்யுஹன் நாஸ், மக்களே ஏதாவது ஆலோசனை இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யார சொன்னாங்க சொல்றது ஆலோசனையா இல்லையா? அபூபக்கர் உமர் எல்லாம் சொல்றாங்க போலாம் 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 வாங்க போலாம்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமா திரும்ப இதையே கேட்கிறாங்க. இது என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருது. குறிப்பாக மதீனாவிலே சொந்த ஊராக இருக்கிற அன்சாரிகளுக்கு அது தெரிய வருது. மிக்தாத் இப்னு அம்ர் தான் கண்டுபிடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க திரும்ப கேட்கிறத பார்த்தா உங்களுக்கு மக்காவாசிகளுடைய முஹாஜிருடைய வார்த்தையில உங்களுக்கு பத்தாது போல தெரியுது. யார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவங்களுடைய வார்த்தை உங்களுக்கு போதல போல. மதீனாவில் இருக்கிற நாங்கள் அன்சாரிகள் எங்க வாயிலிருந்து ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நாங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது அடிக்கடி சொல்றது பார்த்தா அப்படித்தானே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே, இம்லி பிமா அராக்கல்லாஹ், நீங்க முடிவு எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க, எங்கள்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் எப்படி அவரை கூட்டிட்டு போய் நீங்களும் உங்க ரப்பு போய் சண்டை போடுங்கன்னு சொன்னாங்களோ அது மாதிரி நாங்க சொல்லிடுவோம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். நீங்க கூட நாங்க வரமாட்டோம் சொல்ல போறோம். அல்லாஹ் உங்களுக்கு எதை சரி காட்டுகிறானோ, எது சரியான பாதை என்று சொல்கிறானோ அதில் நீங்கள் பயணியுங்கள். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ ஒண்ணு சொல்றோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணு சொல்றோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் எங்க இடத்துல வந்து பர்க்குல் ஹிமாத் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போய் விழுங்கன்னு சொன்னா விழுந்துரும். ஏன் யார சொல்ற இந்த குழியில விழுக சொல்றீங்க? பர்க்குல் ஹிமாத் பெரிய ஆழமான இடமாச்சு, அங்க போய் எங்களை குதிக்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம் யார சொல்லலாம். நீங்க விழ சொன்னா விழுந்துருவோம், ஏன்னு கேட்க மாட்டோம். எங்கிட்ட நீங்க ஆலோசனைக்கு வெயிட் பண்ண வேண்டாம். யார சொல்றீங்க சொன்னா நாங்க செய்ய ரெடி. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பற்றை எங்களை வெளிக்காட்டினாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு இடத்துல இல்ல, ஒரு பத்ர்ல நீங்க 3 இன்சிடென்ட் பார்க்கலாம். ஒரு நபி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போன உடனே இடத்தை ரசூல் ஐடென்டிஃபை பண்றாங்க. நேரா போன உடனே நிப்பாட்டுறாங்க எல்லா ஒட்டகத்தையும். இங்க நிப்பாட்டுறோம், எல்லாம் இங்க நிப்பாருங்க அப்படிங்கிறாங்க. டென்டிங் அடிங்கிறாங்க. அப்ப அது ஒரு சஹாபி வர்றாரு, யா ரசூலல்லாஹ், இங்க டென்ட் அடிக்கணுங்கிறது, இங்க இறங்கணும், இங்க எல்லாரும் தங்கணுங்கிற முடிவை அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்கேயே இறங்குறோம், அங்கேயே டென்ட் அடிக்கிறோம், இங்க இருந்து சண்டை போடுறோம். இல்ல இது அல்லாஹ்வுடைய முடிவு இல்லை என்றால் வேறு சில வழிகள் இருக்கு யார சொல்லலாம் அப்படிங்கிறான். அவங்க கேட்கிறாங்க, இல்ல இது நான் எடுத்த முடிவு தான், இங்க இறங்கலாம், இங்க டென்ட் அடிக்கலாம், இங்க இருந்து சண்டை போடலாங்கிற முடிவை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு யார சொல்லலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அங்க நிறைய கிணறுகள் இருக்குது. எல்லா கிணறையும் அடைச்சு விட்டுருவோம், ஒரு கிணறு நமக்கு பின்னாடி வச்சுக்குவோம். சண்டை போட்டு வந்து முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியும், குடிக்கிறதுக்கு கிணறு இருக்கும், தண்ணி இருக்கும். எதிரிகள் குடிக்க தண்ணி இல்லாம சிரமப்படுவாங்க யார சொல்லலாம். சரி ஓகே, அதையே முடிவா எடுக்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுல தான் வந்து நிக்கிறாங்க. அங்க சஹாபாக்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவை மாத்துறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு போர்க்களத்திற்கு அவரே தளபதியாக இருந்த நேரத்தில் கூட ஆலோசனையை பெறாமல் எதையுமே செய்யல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய காரியங்கள்ல அது உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் சரி, மார்க்க அனுமதித்த காரியங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு நாம் யாரிடத்திலையும் ஆலோசனை பெறுவது கிடையாது. எதுக்கு நம்ம அவன்கிட்ட போய் சொல்லணும்? அவனுக்கு எதுக்கு இது தெரியணும்? இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முடிவெடுத்தா நம்ம போயிடணும். லாபமோ நஷ்டமோ நம்மளை சார்ந்தது என்று சொல்லி செய்யணும், போயிடணும். இந்த முடிவுகளோடு இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்த நேரத்தில் கூட மார்க்க விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் போர்க்களங்கள்ல ரசூல் என்ன செய்யறாங்க? ஆலோசனை கேட்கிறாங்க. சரி, எல்லாம் போர் முடிஞ்சிச்சு. போர் முடிந்த பிறகு கூட 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 பேர் விஷயத்துல முடிவு கேட்கிறாங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க. அபூபக்கர், உங்களுடைய ஆலோசனை என்ன? உங்களுடைய ஆலோசனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, சண்டை போட்டோம், ஒரு கட்டத்தில் வெற்றியும் கிடைத்து விட்டது. 70 பேர் அவர் விஷயத்தில் இழப்பு ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 70 பேரை சிறைபிடித்து வைத்திருக்கிறோம். இது ஒரு நல்ல பாடம் யார சொல்லலாம். மக்காவில் இருந்து நம்மளை துரத்துனாங்க, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சாங்க. அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டி விட்டோம். 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த 70 பேர்த்த ஏதாவது காசு வாங்கி திருப்பி விட்டுருவோம். ஏன்னா எல்லாம் சொந்த பந்தம் தானே. உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. காசை வாங்கிட்டு விட்டுலாம் யார சொல்லலாம். நாளைக்கு அவளிடத்தில் நல்ல மதிப்பு நமக்கு இருக்கும். இது அபூபக்கருடைய ஆலோசனை ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்ந்து இருக்கிற உமரை பார்த்து என்ன செய்றாங்க? உமர், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்தையும் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு சேர்த்து வைத்திருந்த ஆலோசகர்கள். பின்னால இவர்கள் எல்லாம் ஹலீஃபாவாக மாறியதற்கு காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நாட்களில் யாரிடத்தில் ஆலோசனை பெற்றாங்கிறது தான். உமர்ட்ட கேட்கிறாங்க, உமர் என்ன செய்யறான்? அவர் சொல்ற, யார சொல்லலாம், இவர் கருத்தில் உடன்பாடு இல்லை, அபூபக்கருடைய கருத்தில் உடன்பாடு இல்லை, யார சொல்லலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. இதோ இன்னார் 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 இவங்க எல்லாம் என்னோட சொந்தக்காரங்க, இவங்கள்ட்ட என்கிட்ட ஒப்படைங்க. இதோ இன்னார் இவங்க எல்லாம் அபூபக்கரோட சொந்தக்காரங்க, அவங்கள்ட்ட ஒப்படைங்க. இவர்கள் எல்லாம் அலியுடைய சொந்தக்காரங்க, அவங்கள்ட்ட ஒப்படைங்க. இவர்கள் எல்லோரும் இங்கேயே கொல்லப்பட வேண்டும், யாரா சொல்லலாம், இங்கேயே கொல்லப்பட வேண்டும். அவங்களுக்கு திரும்ப ஒரு போருக்கு வர்றதுக்கு பயம் வரணும், இங்கேயே கொல்லப்படும். இதை தன்னுடைய கருத்தாக உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவெடுக்கலாம் என்று வரும் பொழுது உமர் அவருடைய கருத்தை தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு யார் கருத்துல விருப்பம் இருந்துச்சு? அபூபக்கருடைய கருத்துல விருப்பம் இருந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய கருத்தை என்ன செஞ்சாங்க? முன்மொழிந்தார்கள், அதையே முடிவாக எடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான்? வஹி அனுப்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவில் தவறு இருந்தால் அந்த தவறை திருத்துவதற்காக அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிய வேண்டிய இடம் இதெல்லாம். தேவையில்லை. தப்பு செஞ்சா திருத்துவான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், நபியே யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? உங்களுக்கு யாருக்கு முடிவெடுக்க சொன்னா? யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? நீங்கள் செய்த தவறு செஞ்சிருக்கீங்களா இல்லையா? இதற்கு நான் ஏற்கனவே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால், நான் ஏற்கனவே நீங்க நபி என்ற காரணம் உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்தேன். நான் மன்னிக்காத இருந்திருந்தால் இந்த காரியத்துக்கு நான் சும்மா விட்டுருக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்டிப்பை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த கண்டிப்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன்? உமர் சொன்ன கருத்து சரியாக இருந்தது. ரலியல்லாஹு அன்ஹு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் உலக விஷயங்களில் நிறைய சந்தேகங்களுக்கு உண்டான தெளிவடை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். நம்ம
ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன எண்ணத்துல இருக்கிறோம்னா யாருக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எப்படி மறைக்க முடியும்? லாஜிக்கலா எவ்வளவு பெரிய ஃபால்ட். ஒரு வீடு கட்டுறத, இடத்தை வாங்கி வீடு கட்டி எந்த விஷயத்தையும் எதுவும் சொல்லாம அந்த வீட்டுல யார் குடி போக போறா? நாளைக்கு அந்த வீட்டு நீ தானே வரப்போற. இப்ப தெரிய வேண்டாம், பின்னாடி சொல்லிக்கலாம், பின்னாடி சொல்லிக்கலாம். சின்ன விஷயங்களில் கூட ஆலோசனையை பெறுவது நம்மிடத்தில் பெரிய பலகீனம் உண்டு. உலக விஷயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் தன்னோடு சேர்ந்திருந்த தோழர்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. பல நேரங்களில் அந்த ஆலோசனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய முடிவு ஒன்றாக இருந்து தன் தோழருடைய முடிவு வேறாக இருந்தால் அந்த ஆலோசனைக்கு பதிலும் கொடுத்திருக்கிறார்கள், மதிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இங்க என்ன பிரச்சனை? நம்ம ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து டிஸ்கஷன்ல உட்கார்ந்து போனா யாரையும் பேச விடுறதில்லை, யாரு கருத்துக்கும் யாரு கருத்தையும் மதிக்கிறதும் இல்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்போசிட் உள்ளவங்களுடைய கருத்தை எவ்வளவு வேல்யூ பண்ணாங்கன்னு பாருங்க. உண்மையிலே இறை தூதரை போன்று ஒரு பண்பாளரை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு அடுத்து உஹதுல ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறாங்க? உஹது போர் நடக்கிறது ஆல்ரெடி பிளான்டு, புதிதாக அந்த இன்சிடென்ட் அல்ல, ஏற்கனவே ப்ரீ பிளான் இருந்துச்சு. உஹது போர் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அவங்களுக்கு தெரியும். அந்த உஹது போர் நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுக்கிறாங்க? அவங்க மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லாத்தையும் மதீனாவுக்குள்ள விட்டுருவோம். நம்ம ஒரு 2 வருஷமா இங்க புழங்கிட்டு இருக்கிறோம். ஹிஜ்ரி 3ல தான் என்ன செய்யுது, உஹது நடக்குது. மதீனாவுக்குள்ள விட்டுருவோம், அவங்களுக்கு வழி தெரியாது. உள்ள விட்டுருவோம், வழி தெரியாது. வழி தெரியாம தேடும் போது அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் பத்ர்ல கலந்துக்கலையோ அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, யார சொல்லலாம் அது வேண்டாம், அது வேண்டாம், அடிக்கணும் ஆயிடுச்சா இல்லையா, சண்டை ஆயிடுச்சா இல்லையா, அந்த சண்டையை நம்ம மதீனாவுக்கு வெளியே ஃபேஸ் பண்ணுவோம், உஹதுலயே ஃபேஸ் பண்ணுவோம், அங்கேயே ஃபேஸ் பண்ணுவோம். யார சொல்லலாம், யாரையும் மதீனாவுக்குள்ள விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆலோசனை என்னவென்றால் மதீனாவுக்குள்ள விட்டுருவோம், அவங்க உள்ள வந்து வழி தெரியாம சுத்தர நேரத்துல சுத்தி சுத்தி அடிச்சிடலாங்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், வேண்டாம் யார சொல்லலாம், உஹதுலயே வச்சு பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்த முடிவை மாத்துறாங்க. சரி ஓகே, நம்ம என்ன செய்வோம், வெளியே உஹதுலயே வச்சு என்ன செய்வோம், சண்டை போடுவோம், அங்கேயே வச்சு என்ன செய்வோம், சண்டை போடுவோம் சொல்லி அந்த போர்க்களத்துல ஆரம்பத்தில் ஒரு தோல்வி, பின்னால் ஒரு வெற்றி, பின்னால் ஒரு தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்வி ஏற்பட்டதற்கு எல்லாம் காரணங்களை பேசும் பொழுது, அதை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும் பொழுது, அன்றைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படி என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது, அது மஷூரா, அது ஆலோசனை. ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், முடிவெடுத்தாச்சா அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டம் எதிர்க்கு அது நடக்கும். முடிவெடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவாக நடக்கும். அல்லாஹ் இந்த போர்க்களத்துல நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை சொல்லிக் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறான். அந்த முடிவுதான் இன்றைக்கு நடந்தேறியது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தன்னுடைய வாழ்நாளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தன்னுடைய தோழர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள், ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக நாம் திருமணம் முடித்த நம்முடைய மனைவியுடைய விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விஷயங்களையும் ஆலோசனை பெற்றார்கள். கூடுதலாக மனைவியுடைய ஆலோசனைகளுக்கும் காது கொடுத்தார்கள். அவங்க சொல்றதை கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இறை தூதர், நபி, என்ன பேச முடியாது. இன்னைக்கு யாராவது மனைவி ஏதாவது சொல்லி அதை கேட்டாங்கன்னா, என்னடா எப்ப பார்த்தாலும் முந்தானி முடிச்சுட்டு அலையிற, வைஃப் சொன்னா போதுமா உனக்கு, அங்க கேட்டா போதுமா, கேட்காம எதுவும் செய்ய மாட்டியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆலோசனையை கேட்டிருக்கிறார்கள். அதற்காக தொட்டது பிடிச்சதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஆனால் வேல்யூவான விஷயங்கள்ல வேல்யூபிளான அவருடைய அட்வைசஸ்களை என்ன செய்யணும், கேட்டுக்கிறணும். எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய அட்வைஸ் கேட்கிறாங்க, வரலாறு எடுத்து பாருங்க. ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6 நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 6 ஆண்டு கழித்து உம்ரா செய்யக்கூடிய கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது. இந்த கனவின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? எல்லாம் உம்ராவுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. ஹுதைபியாவில் தடுக்கப்படுகிறார்கள். 6000 பேர் இருக்கிறாங்க, பெரும் கொண்ட படை. எல்லாருக்கும் என்ன கனவு? 6 வருஷத்துக்கு அப்புறம் உம்ரா செய்யக்கூடிய, மக்காவை காபாவை நேரில் பார்க்கக்கூடிய ஆசை. மதீனாவுக்கு போய் 6 வருஷம் மக்காவுக்குள்ள யாரும் வரல. சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, சொந்த வீடு இருக்குது, வியாபார தலங்கள் இருக்குது, சொத்து பத்துக்கள் இருக்குது. எல்லாம் இருந்த பொழுது கூட மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவதற்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வருடத்திற்கு பிறகு கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரசூலுக்கு அந்த கனவு கனவுல ரசூல சிரிக்கிறாங்க. சஹாபுகள், என்ன ரசூல் இப்படி சிரிக்கிறீங்களே, என்ன ரசூல் இவ்வளவு சிரிப்பா இருக்கு உங்களுக்கு, என்ன ரசூலான்னு கேட்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க, உம்ராவுக்கு போறோம், என் கனவுல அப்படி வந்தது. எல்லாரும் சேர்ந்து பலி பிராணிகளை தூக்கி கொண்டு, ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற பலி பிராணிகளை எடுத்துக்கொண்டு உம்ராவுக்கு போவதை போன்று கனவு கண்டேன் நான். ரசூலுல்லாவுக்கு கனவு வந்தா சஹாபாக்கள் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க, சாதாரணமா எடுக்கவும் முடியாது. ஏன்? அது வஹி. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு வஹி. வஹி என்ற அடிப்படையில எல்லாருக்கும் சந்தோஷம். 6 வருடத்திற்கு பிறகு சொந்த ஊருக்கு போறோம். 6 வருடத்திற்கு பிறகு மனைவியை பார்க்க போறாங்க. 6 வருடத்திற்கு பிறகு பிள்ளைகளை பார்க்க போறாங்க. 6 வருடத்திற்கு பிறகு பெற்றோர்களை பார்க்க போறாங்க. சொந்த வீடு பார்க்க போறாங்க. வியாபார தலங்களை பார்க்க போறாங்க. சேர்த்து வச்ச சொத்துக்களை பார்க்க போறாங்க. விட்டுட்டு வந்தது 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப போறாங்க. எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்? ஒரு சின்ன டிராவல்ல கூட போயிட்டு திரும்ப ஊரத்தான தேடுது. 1 வருடம் 2 வருடம் வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்க திரும்ப ஊருக்கு வரும் பொழுது முதல்ல வந்த உடனே பார்த்து மனைவி பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை பார்க்கலாமா இல்லையா? ஒரு 2 வருடத்தினுடைய இழப்பை கூட, அந்த 2 வருஷமா அவங்க தூரத்தில் தொலைவில் இருப்பதை கூட அவங்க என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. 6 வருட காலம் சொந்த வீட்டுக்கு போகாம, சொந்த நாட்டுக்கு போகாம திரும்ப போறாங்க. அப்படி ஒரு வருகை அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் அந்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தடுக்கப்படுகிறார்கள். நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது, எல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருஷம் உம்ரா செய்ய முடியாது. எல்லாரும் ஹுதைபியாவில் வைத்து இஹ்ராமை களைந்து விட்டு போங்கன்னா, ஆடு மாடுகளை வரிப்பானைகளை இங்கே அறுத்து பலியிடுங்கன்னா, இஹ்ராம கலைங்கன்னு சொன்னாங்க. யாருமே இஹ்ராம கலைய மாட்டேங்கிறாங்க. யார சொல்லலாம், மக்கா வரைக்கும் வந்துட்டோம், பக்கத்துல இருக்கு காபா, ஒண்ணு பார்த்தரலாம். யார சொல்லலாம், சண்டை போட்டாதான் பார்க்க முடியும்னா சண்டை போட்டு கூட பார்த்தரலாம். யார சொல்லலாம், இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. சொன்னாங்க, கழட்டுங்க இஹ்ராம். கட்டிய இஹ்ராம ரசூல கலைய சொல்றாங்க. துல்ஹுலைஃபா இருந்து இஹ்ராம் கட்டி வந்திருக்கிறாங்க. கட்டின இஹ்ராம உம்ரா செய்யாமலே ரசூல கழட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள் கழட்ட மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படிங்கறத அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆலோசனை வழங்கியது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா தான். அல்லாஹ்வுடைய தூதரே, இது சரி வராது, இது சரி வராது. நீங்க இதை செய்யாத வரைக்கும் யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்க இங்கேயே வச்சு நீங்க ஆட பலி கொடுங்க. நீங்க இஹ்ராம கலைங்க, நீங்க கலைஞ்ச எல்லாரும் கலைவாங்க, செய்யுங்க. யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வைத்து அந்த முடிவை எடுத்தார்கள். அவருடைய மனைவியுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஆலோசனை கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுதான் ரசூலுல்லாஹ் அதை செய்யறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஹுதைபியாவில் வைத்து எல்லோரும் தன்னுடைய இஹ்ராமை கலைந்து சொந்த ஊருக்கு திரும்பி போனாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் காது கொடுக்கிற, கருத்துக்களை கேட்கிற, ஆலோசனையை கேட்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இங்க ஒரு சில கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தெரியும். யாராவது அட்வைஸ் பண்ணா கேட்கறதுக்கு டைம் இருக்காது. ஏதாவது ஆரம்பிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எந்த லைன்ல வர்றீங்க நமக்கு தெரியுது, அதெல்லாம் எனக்கே தெரியும், நானே ஊரு பூரா சொல்லிட்டு தெரியுறவன் தான். என்கிட்ட பேச விட்டாலே நான் 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவேன், 3/4 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவேன்.
நீ எனக்கு இதை சொல்லாங்க, இந்த விஷயத்து வேண்டாம். இப்படி அட்வைஸ் பண்றதுக்கு ரெடி. யாராவது அட்வைஸ் கொடுத்தா கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்டுருப்பாங்க. ஒரு விஷயத்திலயா, பல விஷயங்கள்ல. குடும்ப விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பெற்று இருக்கிறார்கள். எந்த விஷயத்துல? ஆயிஷா ரலியல்லாஹு புனையப்பட்ட விஷயத்தில் என்ன செய்யலாம், என்ன முடிவெடுக்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல. அல்லாஹ் ஒதுங்கி இருக்க சொன்னா ரசூலுல்லாஹ் ஒதுங்கி இருந்தாங்க. பெரிய உளவியல் ரீதியான பெரிய பாதிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு. தனக்கு மிகவும் விருப்பமான ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பிரிஞ்சிருக்கிறாங்க. வதந்தியாக பரப்பப்பட்ட செய்தி சமூகத்துல ரொம்ப பெருசா பரவிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரிடத்தில் ஆலோசனை எடுத்தார்கள். ஒன்று அலி இப்னு அபி தாலிப். சில கேட்கிறாங்க, அலி என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துல பொண்ணா இல்ல தப்பு பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சுன்னா அது உண்மையோ மெய்யோ பொய்யோ சந்தேகம் வந்துச்சுல, யார சொல்லலாம், சமூகத்துல பரவிடுச்சுல, தலாக் செஞ்சிருங்க, அவங்கள தலாக் பண்ணிருங்க. இது அலி ரலியல்லாஹுடைய ஆலோசனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கேட்காம திரும்ப உசாமா இடத்துல கேட்டாங்க. உசாமா நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி நடந்திருக்கிற வாய்ப்பே இல்லை, அப்படி நடந்தே இருக்காது யார ரசூலல்லாஹ், வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க. பின்னாளில் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு பெரிய மனசங்கடம் ஏற்பட்டது இந்த ஆலோசனையின் காரணத்தினால்தான். அலி ரலியல்லாஹுக்கு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு பெரிய மனசங்கடம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ச்சியாவே இருந்துச்சு. பின்னாளில் இருந்து ஜமல் போன்ற யுத்தங்கள் கூட ஏற்பட்டது. அதுக்கெல்லாம் காரணம் ஆரம்ப புள்ளியாக இதுதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்ப விஷயங்களில் கூட ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வெடுத்து விடக்கூடாது இஸ்லாம். அதனாலதான் குடும்ப விவகாரங்களை பேசுவதற்கு என்ன செய்யுது, குடும்பங்களில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசக்கூடியவர்கள் என்ன செய்யும், இந்த பிரச்சனையை கொண்டு போங்கன்னு சொல்லுது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், சண்டை ஏற்பட்டால் என்ன செய்யக்கூடாது, உடனே முடிவெடுத்து விடக்கூடாது. தலாக் குலா இல்ல. அதற்கு முன்பாக இஸ்லாம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்குது. என்ன ப்ரொசீஜர்? உங்க சைட்ல இருந்து என்ன செய்யுங்க, நியாயம் பேசக்கூடிய ஒரு சில நபர்களை கூப்பிடுங்க. ஆண் தரப்புல இருந்து பெண் தரப்புல இருந்து 2 சைடு என்ன செய்யுங்க, உட்கார்ந்து பேசுங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு மத்தியில் பேசி பிரச்சனைகளை சுமூகப்படுத்துவதற்குண்டான வழியை தேடுங்கள் இஸ்லாம் சொல்லுது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும்னு இஸ்லாம் வழிகாட்டுது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல மனைவிட்ட அட்வைஸ் கேளுங்க என்ன செய்றாங்க, கண்டிஷனே போடுறாங்க. எந்த விஷயத்துல? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா, தாம் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு யத்தீமை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருடைய மனைவிக்கு அதுல விருப்பம் இல்லை. தன் மகளுக்கு திருமணம் முடிக்கிறார்கள். அந்த முடிவில் இப்னு உமருக்கு என்னது, அவருடைய மனைவிக்கு விருப்பம் இல்லை. அவரா பார்த்து முடிவெடுக்கிறார். அப்ப அந்த விஷயத்துல ஒரு பெரிய சங்கடம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை போகுது. அப்படியே ரசூலுல்லாஹ் என்ன பிரச்சனை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்னு உமர் என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவர் மகளுக்கு அவரே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சுட்டாரு. ஓகே, முதல்ல பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதாக இருந்தா வழி தேவை. வழி யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழி. அவர் இல்லாம திருமணம் முடிக்க முடியாது. அவர் தான் திருமணத்தை நடத்தி வச்சாகணும். அந்த சபைக்கு திருமணம் முடிப்பதாக இருந்தால் மணப்பெண் இல்லாட்டையும் பரவாயில்லை, ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கணும். ஏன்? அவர் தான் வழி, அவர் தான் பொறுப்பாளர். மணப்பெண் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பொறுப்பாளர் இங்க இருக்கணும். அந்த பொறுப்பாளர் தான் என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறார், யார சொல்லி என் பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மகளுடைய விஷயத்தில் நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உடைய மனைவி இடத்துல அட்வைஸ் கேட்காம திருமணம் முடிக்காதீங்க. இது இப்னு உமருக்கு உண்டான சட்டம் அல்ல.
எல்லா ஆடவர்களுக்கும் எல்லா ஆண்மர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்களா மாப்பிள்ளை பார்த்து சொல்ல முடியாது. நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், சூப்பர் மாப்பிள்ளை, நல்ல சம்பாதிக்கிறாரு, நல்ல அழகா இருக்கிறார், என்ன செய்ய முடியாது. நீங்க 1000 காரணங்களை சொன்னாலும் சரி, உங்க வைஃப் அது அப்ரூவல் தராம திருமணம் முடிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் கேளுங்கறாங்க. ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் அனுமதி கேளுங்கள், அட்வைஸ் கேளுங்கள், மஷூரா செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேளுங்க, சரி வருமா சரி வராதான்னு கேளுங்க. அவருடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, முடிவெடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாமுடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தில் நடந்த நிகழ்வுகள் நம்ம என்ன செய்யறோம், இன்ச் பை இன்ச்சா சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு காது கொடுத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மோடு சேர்ந்து வாழுகிறவர்கள் நமக்கு சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களில் யார் புத்தி கூர்மையுள்ள மக்களாக இருக்கிறார்களோ, நுண்ணறிவுள்ள மக்களாக இருக்கிறார்களோ, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை சட்டம் தெரிந்திருக்கிறார்களோ, மார்க்கங்களை படித்திருக்கிறார்களோ, அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ஆலோசனைகளை பெறுவது என்பது இஸ்லாமிய வழிகாட்டல். ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மார்க்கம், சட்டம். ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்துல மக்காவுக்குள்ள போறாங்க, போனா வெற்றி தான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது அபூ சுஃபியானோட வீட்டை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹை பார்த்து இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியானோட வீடு, இவர் விஷயத்துல நல்ல முடிவெடுங்க யா ரசூலுல்லாஹ். அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இன்னஹு இன்ன ரஜுல் யுஹிப்புல் ஃபக்ர், அல்லாஹ்வுடைய தூதரே அவருக்கு பெருமையா பேசினா ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ். ஒரு லீடு கொடுக்குறார் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன லீடு தர்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே இவர் தான் இதுவரைக்கும் என்னது எதிர்ப்படையுடைய தளபதியாக இருந்தவர், ஒட்டுமொத்த குறைஷிகளுக்கு உண்டான தலைவர். அவரு என்ன பழகி இருக்காருன்னா, தன்னை பத்தி யாராவது பெருமையா பேசினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யுஹிப்புல் ஃபக்ர், பெருமையா பேசுறது பிடிக்கும் ரசூலுல்லாஹ், அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள என்ட்ரான உடனே யாரெல்லாம் அபூ சுஃபியானோட வீட்டுல போய் தஞ்சம் புகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அப்படின்னா. யாரெல்லாம் அபூ சுஃபியானோட வீட்டுல கதவை தட்டி அங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. யாரெல்லாம் காபாக்குள்ள போறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திலிருந்து பாதுகாப்பாக அபயம் அளிக்கப்பட்ட மனிதர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே சாராரத்தை பிரிச்சாங்க. ஒன்று, யாருக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுமோ, யாரையெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் பயமா இருக்குதோ, பாதுகாப்பு வேணும்னா காபாக்கு வந்துருங்க, காபாக்கு வந்துருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இனி ஒரு சாராருக்கு பாதுகாப்பு வேணும் என்றால் நேரா அபூ சுஃபியான் வீட்டுக்கு போங்க. அவர் இஸ்லாத்துக்கே வரல, அவர் இஸ்லாத்துக்கே வரல. அன்றைய தினத்தில் இறை நிராகரிப்பாளராக இருந்தவர் தான் அபூ சுஃபியான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய அறிவிப்பு சொல்லும் பொழுது சுத்திய சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன காபாக்கு வந்தா ரசூலை பாதுகாப்பு தர்றது ஓகே, அபூ சுஃபியான் வீட்டுக்கு போனா எதுக்கு ரசூலை பாதுகாப்பு தரணும்? ஏன் இந்த பாதுகாப்பு ரசூலா சொன்னாங்கன்னா, பக்கத்துல இருந்து இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப பெருமைக்காராரு, ரொம்ப பெருமை அடிப்பாரு, நீங்க இதை சொல்லி பாருங்க பெரிய மாற்றம் இருக்கும்னா. ஏதாவது சொல்லுங்க யார சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க, இதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாருக்கு என்ன தேவையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்க செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக யாருடைய ஆலோசனை ரசூல் என்ன செய்யல, தட்டி விடல. நபி தானே. மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன், அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன, வராதுன்னா என்ன, மக்கா முஸ்லிமுடைய கைக்கு வரப்போகுது. ஆனா ரசூல் என்ன செய்யல, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு உண்டான கட்டமைப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த பொழுதும் கூட, ஒரு போர்ப்படையினுடைய தலைமையாக இருந்த பொழுதும் கூட, அந்த இடத்துல இருக்கிற கடைநிலையில் இருக்கிற ஒரு ஆலோசகர், ஒரு போர்ப்படை வீரர் தந்த எல்லா ஆலோசனையும் எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் ரசூல் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பின்னாளில் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமாக அமைந்தது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் பிராக்டிஸ்ல இவ்வளவு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அட்வைஸாக எடுத்திருக்கிறாங்க, அட்வைஸ் கொடுத்திருக்கிறாங்க.
நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தேவையான விஷயங்கள்ல மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் தேவையா? யார் மார்க்க அறிஞர்களாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? ஆலோசனை எடுத்துக்கிறோம். குடும்ப விஷயங்கள்லையா உட்கார்ந்து பேசணும். பாப்பா, உம்மா, மனைவி, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், முடிவு சரியா வருமா சரியா வராதா எல்லாரும் சொல்லுங்க. அல்லாஹ் சாட்சி வச்சு நான் சொல்றேன், இப்படிதான் செய்ய போறேன், இது மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது, இதை செய்யலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி குடும்பங்களுக்கு மத்தியில் ஆலோசனையை பெறுங்கள். நிறைய விஷயங்கள் என்ன செய்யாது, தெரியாது. உங்க மனைவி நிறைய விஷயங்கள் தெரியாது, உங்க பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் தெரியாது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான புரிதலோடு சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அந்த உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹகீம். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உடைய முதலாவது உரையில் ஆலோசனைகளும் அதன் ஒழுங்குகளும், இஸ்லாமிய மார்க்கம் சமூக கட்டமைப்பில் நாம் வாழும் பொழுது சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு, சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மூத்தவரிடத்துல, கல்வி கற்றவரிடத்துல ஆலோசனையை பெறுவதென செய்தி இஸ்லாம் வலியுறுத்துது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி மாட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க, தன் தோழர்களிடத்தில் ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சோம், வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம். இந்த ஆலோசனையோட ஒரு வருஷன் என்ன, மஷூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்தஷார் முஅத்தமரன் அப்படின்னா, ஆலோசனை கொடுப்பது, ஆலோசனை பெறுவது அது ரகசியம் பேண வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் தான். பொதுவாகவே அமைப்புகளாக இருந்தால் எல்லாத்திலும் என்ன செய்யும், நிர்வாகிகளுக்கு மத்தியில, உறுப்பினர்களுக்கு மத்தியில, குடும்பமாக இருந்தால் கூட என்ன செய்யும், யாத்தி சொல்லாதீங்க, இதை செய்யலாம், செஞ்சுட்டு சொல்லலான் இருக்கிறேன் நான், இப்படி என்ன செய்வாங்க, அது ஒரு அமானிதமாகவே சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆலோசனைகளை இந்த சமூக மக்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க அட்வைஸ் சொல்லும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன பேசிட்டு இருக்காங்க என்ன செய்யுது, வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புறது. சொல்லி முடிக்கும் போது யார்ட்டு எதுவும் சொல்லாதீங்க, செஞ்சுட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறது, எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்தஷார் முஅத்தமரன் அப்படின்னா, ஆலோசனை கொடுப்பது, ஆலோசனை எடுப்பது என்பது ரகசியம் பேண வேண்டிய விஷயம் தான். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் மார்க்கெட்ல வருமா? ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையை செய்யவும் செஞ்சாங்க, செஞ்ச ஆலோசனையை வெளியே சொல்லக்கூடாதுன்னாங்க. தப்பு. ஒரு கட்டத்துல இந்த தவறு சஹாபாக்களுக்கு மத்தியில் நடக்கிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிர்கொண்டாங்க? அன்றைக்கு அந்த சஹாபி தப்பிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருந்தது. மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடந்த சண்டை போட போறோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஆலோசனையை செஞ்சு முடிக்கும் பொழுது என்ன செய்யறாரு, அதுல இருந்த ஒரு தோழர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா, ஒரு பேர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ன செய்யறாரு, லெட்டர் எழுதி அனுப்பிடுறாரு, முஸ்லிம் அவங்க எதுல சண்டை போட வராங்கன்னு சொல்லி. இந்த லெட்டர் அவங்களுக்கு போய் சேர்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வஹி அனுப்பி அந்த லெட்டரை போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த இவர் தான் சொன்னாரு அப்படின்னா. அவர் என்ன செய்யறாரு, எழுந்து நிற்கிறார். நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். அப்ப சுத்தி சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இது தேச பாதுகாப்புக்கு எதிரான கருத்து. மதீனாவில் இருந்து கொண்டு மக்காவுக்கு படையெடுக்க போறோங்கிற செய்தியை ஒருத்தர் ராஜதந்திர விஷயத்தை என்ன செய்யறாரு, வெளியே சொல்லிட்டாரு. அவரை விடக்கூடாது, யார சொல்ல, அவரை கழுத்து எடுத்துருங்க, அவர் கொன்றுங்க. உமர் அலியில தான் கடுமையா கோவப்பட்டாரு. தானி அவரி உனுக்கவும், அவர் கழுத்து எடுத்துறான், யார சொல்லலாம். எப்படி ரகசியத்தை வெளியே சொல்லுவாரு, ராணுவ ரகசியங்களை எப்படி வெளியிடுவார் அவரு? நீங்க நபியா இருக்க போய் அல்லாஹுடைய உதவி இருந்த காரணத்தினால் இந்த செய்தி உங்களுக்கு முதலே தெரிஞ்சு நீங்க போய் வாங்கிட்டு வர சொல்றீங்க, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவரை விடக்கூடாது, யார சொல்லலாம். ராணுவ ரகசியத்தை வெளியிட்ட காரணத்தினால் அவரை பிடிச்சு கழுத்து எடுத்துறணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விடுங்க,
அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். அவர் செஞ்ச காரியத்திற்கு ஏதாவது என்ன இருக்கும், காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வைத்து அவரை மன்னித்து விட்டு விடுங்கள் அப்படின்னா அன்னைக்கு மன்னிச்சு விட்டாங்க. அவரை பத்ரில் கலந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி ஆலோசனையை என்ன செய்யறது, வெளியே சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அவர் பத்ரில் கலந்து கொள்ளாத மனிதராக இருந்தால் அந்த ஆலோசனையை வெளியிட்டதற்காக வேண்டி அவர் தண்டிக்கப்பட்டிருப்பார். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். எத்தனை அமானியங்களை வெளியே சொல்லியிருப்போம், எத்தனை ஆலோசனைகளை வெளியே சொல்லியிருப்போம். அல்லாஹ்காண்டி யார்கிட்டையும் சொல்லாத, உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன்னு சொன்னா அதைத்தான் ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லியிருப்பாரு. சொல்ல வேண்டாம்னு சொன்னா யார்ட்டையும் சொல்லிடாத, சொல்ல வேண்டாம்னு சொன்னதுதான் யார்ட்டையும் சொல்லிடாத. அப்ப எதுக்கு அதை சொல்லணும்? அமானியத்தை பேண முடியலையா, ஒரு விஷயத்தை அமானியமா வாங்கக்கூடாது. என்கிட்ட சொல்லாத, நான் ரொம்ப வீக்கான ஆளு, நான் டக்குன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட எதுவும் சொல்லாத, தயவு செய்து சொல்லிடாத. என்ன செய்யணும்? அமானியங்களை வாங்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு மறுமையில் கை சேதப்படக்கூடிய மனிதர்கள்ல யார் அமானியத்தை பேணவில்லையோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமானியங்களை பேணக்கூடிய மக்களாக, மஷூராக்களுடைய ஒழுங்குகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.